வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்தியா அவுட்லைன் மேப் விலாகில் இன்றைக்கி 63வது நாள். ஸோ சூப்பராக குளிச்சிட்டேன். வாங்க போகலாம். அப்படியே குளிச்சுட்டு வந்தேன். அந்த கோயிலேருந்து குளிச்சுட்டு கண்டினியூஸ் தான் நீங்கள் பார்க்குறது. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் தான் நீங்கள் பார்க்குறது. ஸ்ட்ரைட்டாக போய் கொல்தாரை போயிட்டோம்னா போயிட்டு அடுத்த நாள் கண்டினியூ பண்ணலான்னு தான் இருந்தேன். ஊடலை ஒன்று சொல்லலான்ட்டு இருந்தேன். அதுதான் வந்து இந்த வீடியோ. என்னென்னா, அங்கேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன்ல, அதாவது நடுக்காட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மன் கோயிலேருந்து நடுக்காட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார். போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து விட்டுட்டு போனது. என்னென்னா, நடுக்காட்டிலலாம் அவ்வளோ தனியாலாம் நடக்காது தம்பி, சிறுத்தை அது இதுன்னெலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்து வாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ தூரம் வந்து இறக்கிட்டு இப்போ அவர் விட்டுட்டு போகிறாரு. இப்போ இங்கேருந்து நான் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ளே போனால் தான் கொல்தாரை வரும். ஸோ லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். சேஃப்டியாக இருக்கணும்னு பார்க்குறேன், அவ்வளோதான். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை சொல்கிறது தான். இது ப்ரீவியஸ் டே நீங்கள் பார்க்குறது. ஸோ இனிமே தான் வந்து நாளைக்கு சூரிய உதயத்தோட அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கொல்தாரை தான் போயிட்டு இருந்தேன். ஒருத்தோட லிஃப்ட்டு கேட்டேன். லிஃப்ட்டு கேட்டுக்கும்போது அவர் என்ன சொன்னார், இல்லைப்பா நான் கொல்தாரா பக்கம் போகலை அப்படின்னாரு. அவர் மராட்டி இது ஸ்டைலில் சொன்னார், மராட்டி லாங்குவேஜில் சொன்னார். நான் வந்து சொன்னேன், மை டெஸ்டினேஷனில் கொல்தாரே, உங்களுக்கு லிஃப்ட்டு கொடுக்கணுன்னு நினச்சா கொடுங்க, இல்லைன்னா வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவர் என்ன சொல்லி, வாப்பா நான் கொல்தாரே, சரி உன்னை விட்டுட்டு அப்படி போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அப்புறம் பார்த்தா மாற்றி விட்டுருக்காரு, மாற்றி கூட்டி போயிட்டார். எவ்வளோ தூரம் நான் ஆக்சுவலாக போக வேண்டியது 6 கிலோமீட்டர் தான். இவர் 12 கிலோமீட்டர் வரைக்கும் வேறு சைடு கூட்டி வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, சாரிப்பா நான் மறந்துட்டேன், ஐ ஃபர்கெட் அப்படின்றாரு. திரும்ப எவ்வளோ தூரம் போகணுண்ணா கொல்தாரை வரைக்கும். என்னடா டே நல்லா போதேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். திரும்ப எவ்வளோ தூரம் கொல்தாரை வரைக்கும் போகணுண்ணா. 12 கிலோமீட்டர் வரைக்கும் யார் லிஃப்ட்டு கொடுப்பான்னு தெரில. பக்கத்தில் தான் கேட்டு போகணும், வேறு வழியே இல்லை. சரி, ஓகே, என்ன பண்ணுறது. நான் கூட என்ன நினச்சேன்னா, சரி மேப்பு தான் தப்பாக காட்டுது, அடிக்கடி இந்த மாதிரி ஆகும், தப்பாக காட்டும் மேப். சரின்ட்டு சரி தப்பாக காட்டுது, பீச்சு போனோடனே சரியாயிடும், அங்கே போய் இறங்கினோடனே மேப் சல்லுன்னு இப்படி மாறும்ல, அந்த மாதிரி மாறும்னு பார்த்தா இவரை பாட்டு போயிட்டுருக்கேன். நான் அப்படி அப்புறம் கேட்டவுடனே தான் ஆமாம் மறந்துட்டேன் அப்படின்ட்டு. இப்போ ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டோம், இந்த கொல்தாரை பீச் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து நிறைய தூரம் வந்து கடந்து வந்துட்டேன். கரெக்டாக அந்த பீச் சைடு வந்து வரும்போது என்னென்னா, போய் பார்க்கும்போது என்னென்னா, இந்த பீச்சில் வந்து பக்கத்தில் வந்து பீச் பக்கத்தில் வந்து ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து நம்ம இது இஸ்லாமிய ஃபேமிலியை மீட் பண்ணேன். ஸோ சேம் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காருல, அவர் தான் ஃபேமிலிக்கு வந்து ஹெட்டு. ஸோ அவரை வந்து மீட் பண்ணேன். ஸோ அப்படி மீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சேம் என்ன சொன்னாருன்னா, சரௌண்டிங்கில் வந்து இங்கே மேக்ஸிமம் வந்து நீங்கள் தங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் வந்து தங்கினா அது டேஞ்சர். ஸோ சேம் வந்து டைகர் இருக்குன்னாங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து சரி வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து எங்கள் கூடயே தங்கிக்கோங்க, சேம் வந்து நீங்கள் பவர் பேங்க் எல்லாமே சார்ஜ் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகேன்ட்டு நான் அது தங்குறதா முடிவு பண்ணியிருக்கேன். சார்ஜ் பண்ணிவிட்டு சேம் வந்து நம்ம வந்து அடுத்து நம்ம நாளைக்கு பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் டே, நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக வந்து ப்ரீவியஸ் டே. அடுத்த நாள் வந்து நம்ம சன்ரைஸோடு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கோஸ்டல் ஏரியா சைடை வந்து அப்படியே நம்ம போக வேண்டியதாக, கண்டினியூ பண்ண வேண்டியதான். சேம் வந்து நம்ம அடுத்தது போகிறது இந்த கோஸ்டல் ஏரியா, இந்த பீச் சைட்லேயே வந்து நம்ம வந்து அடுத்த ஊருக்கு நம்ம போகிறோம். ரொம்ப கருப்பாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, ஈவினிங் டயத்தில் ஆனதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கேன். சேம் நம்ம நடந்து வந்ததுலேயே செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்க்குறேன், போயிட்டு இவங்க ஃபேமிலியில் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஒரு இஸ்லாமிய வீட்டில் வந்து தங்குறது எனக்கு வந்து இதான் ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி பழகிறான்னு பார்ப்போம். சேம் அவங்க கூட இருந்துட்டு நம்ம வந்து அடுத்து நம்ம கோஸ்டல் ஏரியா சைடை வந்து போயிட்டே இருப்போம். ஸோ இதுதான் சொல்ல வந்து வேறு ஒன்றும் இல்லை. வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர்.
நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு இஸ்லாமிய ஒரு ஃபேமிலியில் வந்து நான் முதலையாக தங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். நேற்று நான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு அம்மன் கோயிலில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடந்து வந்ததெல்லாம் நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா அந்த வீடியோவில் ப்ரீவியஸ் டேன் போட்டு ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இன்றைக்கி மார்னிங் என்னென்னா அந்த ஃபேமிலி வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க நல்லா என்னை பார்த்துட்டாங்க. நேற்று வந்து ஒரு அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட என்னோடய பேரண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ சேம் வந்து ஒரு 4-5 பேர் அவங்க பிள்ளைங்க இருக்காங்க. எப்படி சொல்கிறது, அவங்க மகன்கள் 4, பொண்ணு 1. ஸோ அந்த மாதிரி வந்து 5 பேர் வந்து அவங்க சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஸோ அதோட என்னையும் ஒரு மகனாக சேர்த்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது அவங்கள தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் தட் ஃபேமிலி. இவங்க தான் அவங்க ஃபேமிலி. ஸோ வந்து இவர் தான் அப்பா, இவங்க தான் மகன், இவங்க தான் வந்து அவங்க அம்மா. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நேற்று ஒரு நல்ல தூக்கம் கிடச்சிதுன்னு சொன்னால் இவங்களால தான். ஸோ நல்லா குளிச்சிட்டேன், ரெடி ஆகிட்டேன். ஸோ அடுத்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் ஒரு vlog மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா தூங்கினேன், நல்லா குளிச்சிட்டேன். இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழித்து நல்லா தூங்கிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ வந்து குளிச்சிட்டேன், ரெடி ஆகிட்டேன். ஸோ நம்ம கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுது. வாங்க கிளம்பலாம். அப்படியே நம்ம கிளம்புறோங்க. வாங்க அப்படியே போகலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பாய் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். So I want to explain you that now my son, Mr. Ali, he will take you to Kolthare beach. Okay, from Kolthare Mohalla. And there are Muslims also and Hindus also, all living together. It's a Mohalla. So from there you will go. Masjid will come. After Masjid you have to go straight and you have to take right. You will get a beach, Kolthare beach. And from there also you will see one more mohalla from means you know Khadi. Khadi means this shrink. The creek means the coming water coming inside from the Arabian Sea. Opposite there is one more mohalla. So you will see from there. And afterward you go straight from beach, walking on, you take whole beach, or you will get the Brahman Wadi. And from Brahman Wadi you go outside. You will get a concrete road. So there you ask somebody how I will go to Burundi. So they will show you the way of Aptadi. Aptadi means Agom. They will show you the road. So you will go easily. No problem. Best of luck from me. Thank you so much. God bless you and you will get success in your task. Okay. Thank you so much for your hospitality. So I will go. It's my pleasure. Thank you so much, sir. Thank you so much. We are helping because of our Islam says help everybody. Our Rasul Sallallahu Alaihi Wasallam has teach us that somebody is traveling, passing from your way, and he is asking some help from you. So help him. So I have helped you. Allah has helped you, not me. I am only Zariya, means middle person. Okay. Akiba, bye. You are going and electricity has come. Just now. Ali, take him to Kolthare beach. ஸோ அவர் வந்து ஒரு மூத்த பையன் வந்து நம்ம கூட வராராம். வந்துட்டு நம்ம கூட வழி காட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போது பார்க்குறது இவங்க வீடு. ஸோ பக்கத்துலேயே நிறைய தென்னை மரம், தோட்டம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து அவர் ஓன் இது தான். ஸோ வந்து இவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். காலையிலே வந்து எந்திரிச்சு பக்கத்தில் நிறைய எங்களுக்கு தோட்டம் அது இதுன்னு இருக்குன்னு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதுதான் அவங்களோட கேட் பேர் வந்து சுல்தான் கேட் பேர். ஸோ அப்படியே நம்ம இந்த வழியாக தான் போகிறோம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக கிளம்பலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து சின்ன பாம்பு வந்து சவுண்டு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி சுன்னு இருக்குது. ஆனால் சின்னதுங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதை வந்து அடிக்கிறாரு இவர். பார்த்துட்டு உள்ளே வந்துடக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு எத்திக்கிட்டு இருந்தார். நான் கூட என்னடா எத்திக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா சின்ன ஸ்னேக்குங்க. அதாவது ரொம்ப மைன்யூட்டான யூசிட்டு சின்ன ஸ்னேக்கு. ஸோ வந்து விஷம் இருக்குமான்னு இல்லையான்னு தெரில. ஆனால் பார்த்துங்க, சின்னது, ரொம்ப சின்னது.
வாயை திறக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி சின்னதாக, ரொம்ப சின்னதாக இருக்கு. இது என்ன வகை பாம்புன்னு தெரில, ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உயிரோட ஒரு சின்ன பாம்பை பார்க்குறேன். பிடிச்சிட்டாருங்க கொஞ்ச நேரத்தில், பிடிச்சிட்டு காமிக்கிறார் வீடியோவில். ஜஸ்ட் கொல்லலை, ஜஸ்ட்டு பிடிச்சிட்டு உங்களுக்கு வேணும்னா வீடியோ எடுத்துக்கணுன்றாரு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சில்லிங்காக இருக்குது, போன் சில்லிங்காக இருக்குது. ஸோ இந்த பாம்பு வந்து ரொம்ப விஷமான பாம்பு தான் இப்போ கொன்ன பாம்பு. இப்போ நம்ம கொல்தாரி பீச் பக்கம் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த வழி வந்து தண்ணி நிறைஞ்சு போயிருக்கு. ஸோ அதனால் அங்கே அந்த வழியாக போக முடியாது, மாற்றுப்பாதையில் கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டி போயிட்டுருக்காரு. ஸோ வந்து இவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இங்கே முஸ்லீம் பீப்புள் இருக்காங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து துபாய் பக்கம் வந்து போயிட்டு வேலை பார்க்குறாங்க. மேக்ஸிமம் இந்த இங்கே இருக்கிற வில்லேஜ் ஃபுல்லாக வந்து 70% ஆஃப் முஸ்லீம் பீப்புள் தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ சேம் வந்துட்டோம், நம்ம வந்து பீச் சைடு வந்துட்டோம். Saudi Muscat. சவுதி They route and a route. Street route. Saudi Muscat. You know Muscat in Saudi? Yeah, I know. Arab, pehle Arab. Okay, but I don't go that side. I'm going to this side. இந்த பக்கம் தான் போகணுன்றாரு, ஆனால் எப்படி போகணுன்றது தெரில. போனவர் கீழே போட்டேன்னா முடிஞ்சு. ஓகே, வெல்கம். எப்படி போகிறதுன்னு தெரிலங்க. லைட்டாக தலைக்கு விழுந்தாலே ஃபோன் தண்ணியில் விழுந்துடும், முடிஞ்சிடும். விலாகு மொத்தமாகவே முடிஞ்சிடும். பார்த்து தான் போகணும். நான் ஃபோனை உள்ளே வச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வழியாக தாண்டி வந்தாச்சுங்க. ஒரு வழி தெரியாமல் கூட்டி வராதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்டே ஒரு ரூட் இருந்துச்சு, நான் அங்கிட்டு போகலான்னு சொன்னேன். ஆனால் வம்புக்குன்னே இங்கே கூட்டி வராரு. நான் வரலன்னே, முன்னாடியே பார்த்துட்டு அப்படியே போயிடலான்னே. இல்லை நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னாரு. ஸோ பாருங்கள் பீச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் ரொம்ப கருப்பு மணலாக இருக்குங்க. இது என்ன சொல்கிறது, வரக்கூடாத பீச்சுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்படியே இந்த பக்கம் தான் போகணும். ஆக்சுவலாக அந்த பக்கம் தான் போகணும், பட் இந்த பக்கம் கூட்டி போகிறாரு. சரி வாங்க போகலாம், வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக இந்த கடலில் வந்து ஒரு 2014 அந்த டயத்தில் வந்து பெரிய திமிங்கிலம் வந்துச்சான். வந்தோடனே அது உயிரோடு தான் இருந்துச்சான். அது போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி திரும்ப இது கடல்லே அனுப்பிச்சிட்டாங்க தான் சொல்ல வர்றாரு. ஸோ அதுக்கு தான் இங்கே கூட்டி வந்திருக்காரான். அது வேறு ஏதோ. ஓகே, I see that. Where is the main road? Oh, okay. தண்ணி வரும்போதெல்லாம் பக்குன்னு இருக்குங்க. ரொம்ப கிட்டத்தில் வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஓகே, நான் அங்கே போயிட்டு நான் மெயின் ரோட் போயிட்டு நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அதெல்லாம் பயங்கரமாக வருது. ஸோ இந்த பக்கம் தான் போகணுன்றாரு. ஓகே வாங்க போ. இதில் இது வேறையா? சரி ஓகே வாங்க போ. இது வேறு மங்களா இருக்குது. ஓகே ரொம்ப அழகாக இருக்குன்றாரு. எனக்கு என்னமோ இவர் வந்து லைட்டாக மருந்து போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் காலையிலே. அதனால தான் நம்மளை குழப்பமாக கூட்டி வர்றாருன்னு நினைக்கிறேன். அவரும் குழம்பி நம்மளையும் குழப்பி விட்டுறாருன்னு நினைக்கிறேன். காலையிலே ஒரு பீடி எடுத்தார். சேம் வந்து ஒரு பாம்பை கொண்டுட்டார். என்னென்னமோ பண்ணுறாரு. ஒரு வழியாக மெயின் ரோடு கூட்டி போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம டெஸ்டினேஷன் போக வேண்டியதான். உட்காந்துருக்கு பாருங்கள், இப்படி உட்காந்துருக்கு. கிணறுன்னு நினைக்கிறேன். மீன் இருக்குங்க உள்ள. ஒரு வழியாக மெயின் ரோடுக்கு வந்துட்டோங்க. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து போனோம்னா தேப்போலின்ற இடத்துக்கு இது போயிடலாம். அங்கே தான் என்னோடய டெஸ்டினேஷன். தேப்போலி போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோ போடுறதெல்லாம் வந்து ஒரு 10 to 12 மினிட்ஸ் அந்த மாதிரி டைமில் தான் போடுறோம். ஸோ அதனால் பாருங்கள், எக்ஸ்ப்ளோரேஷன் மேக்ஸிமம் நான் வந்து
ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது தான் உங்களுக்கு டைமிங் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் போட்டு விட்ருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தாப்போலி போயிட்டு கொஞ்சம் ஏதாவது வியூஸ் இருந்தால் பார்த்துட்டு நம்ம அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, ஒரு வழியாக மெயின் ரோடு வந்தாச்சு. அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ப்ரோ வந்து இங்கே வரைக்கும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் நான் வரேன், வந்துட்டு விட்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், யுவர் இன்ஃபர்மேட்டிவ். தேங்க்யூ. அப்படியே ஒரு கிளம்புறாங்க, பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ. Best of luck, okay? Go good. Yeah bro. Go, be careful, okay na? Yeah. Come. Thank you. Okay. பார்க்கலாம். Goodbye. Yeah, thank you. Have a nice day. Nice day, bro. Yeah, okay. அப்படியே நம்ம போகலாங்க. நான் கூட ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், போயிடலான்னு பார்த்தா எப்படி இருக்குது பாருங்க ரோடு. விழுந்தேன்னா அப்படியே அங்கே பிரதேசனம் பண்ணி கீழே போய் அந்த செங்கலில் போய் இடிக்க வேண்டியதான். இப்படி இருக்குது. என்னங்க ஏத்தம் போய்கிட்டே இருக்குது. டு த ஸ்ட்ரைட் ரோட் யூ வில் கெட் தாப்போலின்னாரு. இதை பார்த்தா உங்களுக்கு ஸ்ட்ரைட் ரோடு மாதிரியா தெரியுது பாருங்கள். ஏறி வந்து இதை பார்த்தோன்னே தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே போக வேண்டியதான். வேர்வையை பார்த்தீங்களா? அட்லீஸ்ட் இந்த வேர்வைக்காச்சும் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேர்வை சிந்தி உழைக்கணும்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? ஒரு வழியாக ஏறி வந்தாச்சு. இப்போ தான் ஸ்ட்ரைட் ரோடே வருது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான் இருக்கேங்க. ரொம்ப இனிமேல் தாப்போலி போனால் இன்னும் லேட் ஆகிரும், இந்த வீடியோவும் டியூரேஷன் அதிகமாகிடும். ஸோ நாளைக்கு அங்கேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன், தாப்போலியிலேருந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி.